ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஷோரூமில் சர்வீஸ் வந்து ரொம்ப ஓஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு நல்ல அனுபவமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா இருக்கும், குவாலிட்டி இஸ் குட், இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய விமர்சனங்களை பார்க்குறோம். ஓகே, நிறையா பேருடைய கருத்துக்களை, தெரிஞ்சவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டுட்டு ஒரு வண்டியை வாங்குகிறோம். அதுதான் டாடா டியாகோ. நான் இப்போ அந்த வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கேன். இதோடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அதோடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும், இப்போ இந்த செகண்ட் சர்வீஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம், இதில் எப்படி அனுபவம் லைவாக இருக்க போகுதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய பேர் கம்பேர் பண்ணி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியை வாங்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்ல குவாலிட்டி, நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வாங்கிட்டேன். இப்போ அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு. செகண்ட் சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். இந்த சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சர்வீஸ்ன்றதுனால பேசிக் டாப்அப்பில் அவங்க பண்ணுவாங்க, க்ளீனப் இருக்கும். தென் ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக பண்ண போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக நியரஸ்ட்டாக இருக்கிற டாடா ஷோரூம், டாடா சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்லாவரம் ஃப்ளைஓவர் எடுத்து நம்ம ரைட்டில் போனோம் அப்படின்னா ஒரு ஷோரூம் வரும். இது வந்து ஷோரூம் கிடையாது, சர்வீஸ் சென்டர். இது பார்த்திங்கன்னா கோகுலம் மோட்டார்ஸ் அவங்களுடைய பிரான்ச். ஏன்னா அங்கே தான் நம்ம எடுத்திருந்தோம் கார். அவங்க ரெக்கமெண்ட் பண்ண நியரஸ்ட் ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இது. ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ்மே முடித்தோம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணி பல்லாவரம் ஃப்ளைஓவர் எடுத்து நம்ம ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டர் வந்துடும். ஸோ குயிக்காக அந்த சர்வீஸ் சென்டருக்கு நம்ம போகலாம். யூஸ்வலாகவே நம்ம இந்த வழியில் போவோம். இது வந்து இந்த கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற பஸ் ஸ்டாண்ட். இது வழியாக நம்ம கிராஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டைமில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எப்படி இருந்துச்சுன்றது சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு நான் போகும்போது ரொம்ப வெக்ஸ் ஆயாச்சு. இப்படிலாம் இருக்குமா? அதாவது காரை புதுசாக வாங்குகிறோம், ஒரு அனுபவம் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாருதி காரை நான் செக் பண்ணேன், அப்புறம் ஹுண்டாயில் செக் பண்ணோம். ஸோ அதிலெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சர்வீஸ் நல்லாயிருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாருதி கார் இருக்குது, தென் நிறைய பேர்கிட்ட ஹோண்டா இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் சொன்ன அந்த விஷயங்கள் டாட்டாவில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் மோசமாக இருக்கும், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஏன் வாங்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்துச்சு எனக்கும். அதுதான் கம்ப்ளீட் ஹோல் த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வண்டியை தாண்டி நமக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியம் தானே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நாங்கள் வண்டி விடுறோம். வண்டி செவ்வாய்க்கிழமை போல் விட்டோம், செப்டம்பர் மந்த்து லாஸ்ட் இயர். ஓகே, விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்லேயே உங்களுக்கு நாங்கள் வந்து வண்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய புக்கிங்ஸ் வருது. ஒரு 11 o'clock போல் நம்ம போகிறோம். போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். தென் ஒரு சிஆர்எம், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வராரு, ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்குறாரு. நம்ம அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும், இந்த டைமில் நமக்கு அண்டர் பாடி கோட்டிங், அப்புறம் டோரில் வந்து ஏதோ ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கெலாம் கொட்டேஷன் தராங்க. பட் ஃபைனலாக அதை பண்ணலை அப்போ அவங்க. பட் இப்போ வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் அவங்க கொடுத்த அந்த ஃபீலிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போவுமே என்னை ரொம்ப பாதிச்சுது. நான் அதை வந்து வீடியோ பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கான டைம் செட் ஆகலை. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம செகண்ட் சர்வீஸில் பண்ணுறோன்றதுனால அதை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது ஒரு செகண்ட் சர்வீஸ்க்கு போகிறாரு, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஒரு பேட் கமெண்ட் எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கும் இப்படி தான் அமையும்னு சொல்ல முடியாது. பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய அனுபவங்கள் வேறு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கலாம், அப்படியே திங்க் பண்ணுவோம். பட் என்னுடைய அனுபவம் இது.
இப்போ நான் செகண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இருக்குமா, பெட்டராக இருக்குமா? நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணும்பொழுது அவங்க வந்து கமிட் பண்ணாங்க, ஒரு நாளில் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அப்படி முடியலைன்னா அடுத்த நாள் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஆப்போசிட்டில் அண்ட் அதுக்கு வெளியிலேயே அந்த வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் ஒர்க் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பைப் லைன்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமான காலம் அவங்களுக்கும். அதனால அதில் நானும் மாட்டிக்கிட்டேன். வண்டியை கொடுத்துட்டு அந்த அண்டர் பாடி கோட்டிங் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அந்த டோரில் ஒரு விஷயங்கள் பண்ணுறோன்றாங்க, அதுவும் பண்ணலை. அதனால வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அடுத்த நாள் பண்ணுவோம். வாட்டர் வாஷ் பண்ண தண்ணி வரல, அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இதை நான் அவங்கள ப்ளேம் பண்ணலை. அந்த சுச்சுவேஷன் அவங்கள இந்த மாதிரி பண்ண வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இல்லை. தண்ணி வரலன்றது வந்து கவர்மெண்ட் தான் ரெடி பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒர்க் நடந்ததுனால அவங்களால அந்த தண்ணியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியல, அதுதான் சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நடந்துச்சு. ஸோ நான் இந்த வண்டியை வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்து சனிக்கிழமை வாங்குகிறேன். ரொம்ப ஒரு 4 நாள் கொடுத்து வெயிட் பண்ணி எல்லாருமே சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் எதுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு? வெறும் டாப் அப் தான் பண்ணுவாங்க, பேசிக் கிளீனிங் இருக்கும், அதுக்கு எதுக்கு ஒரு வாரம் கிட்ட நீங்கள் வண்டியை கொடுத்தீங்க? ஸோ நாங்கள்லாம் காலையில் கொடுத்தோன்னா ஈவினிங் அவங்களே கொண்டு வந்தோம். இது மாதிரி மற்ற டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நிறைய பேர்கிட்ட இருக்குது டிஃப்ரெண்ட் பிராண்டில். பட் இங்கே அது மாதிரி இல்லை. சரி, ஓகே, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எனக்கு நடந்த ஒரு விஷயங்கள் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கும் முன்னாடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம ட்ரைவ் போயிட்டு அந்த விஷயத்த பேசலாம். பேசிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸை பற்றி நான் சொன்னேன். என்னுடைய அனுபவத்தில் இது முதல் சர்வீஸ் நல்லா இல்லை, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வண்டியை வாங்கின உடனே வண்டியோடைய இன்ஃபோடெயின்மெண்ட், அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போடுறதுக்கு அப்ரோச் பண்ணுறோம் வாங்கும் பொழுதே. அப்போ ஸ்டாக் இல்லை, ஸோ நீங்கள் கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம். தென் ஒரு வீக்கில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போகிறதுக்கு போகிறோம். அப்போது நம்ம கமிட் பண்ண ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இல்லை அப்படின்னு ப்ரைஸ் நெகோஷியேட் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம கமிட் பண்ணிடுறோம், பரவாயில்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்பொழுது ஆண்ட்ராய்டு சிஸ்டமோடு சேர்த்து ஸ்பீக்கர்லாம் அவங்க மாட்டணும். அப்போது டோரெல்லாம் கலட்டுறோம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வண்டியை விடுறோம், காலையில் விடுறோம். இதுக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மோட்டாருடைய சர்வீஸ் சென்டரில் நடக்குது, கூகுள் மோட்டாருடைய ஷோரூமில் நடக்குது. ஏன்னா இது வந்து அவங்களே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது டோர்லலாம் வந்து ஆட்டம் இருக்குது. இன்சைட்லேயும் டோருடைய ஃபிட் ஒழுங்காக பண்ணலை. 4 டோர்லேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியில்லை அப்படின்னு ஃபீலிங். லைக் இவங்க பண்ணுற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனலில் வண்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் இது ஆடுறதுலாம் பார்க்கும்பொழுது சரியில்லை அப்படின்னு நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறோம், ஆடுது, எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க இதில் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கொண்டு வாங்க சார், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா அவங்களும் கமிட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ராப்ளம் இருக்குது, அதை அவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயுமே இந்த விஷயத்தை அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறோம், அது சரி பண்ணி கொடுத்துட்றாங்க, நல்ல விஷயம். ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும்ல கஸ்டமருடைய மைண்டு. இருந்தாலுமே எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, புது வண்டி ஒரு விஷயத்த பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணலைன்ற ஒரு விஷயம் மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, அந்த விஷயங்களும் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண விஷயங்களும் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ்க்கு போகிறோம் இல்லையா, போவோம், அந்த சர்வீஸில் அனுபவத்தை கெயின் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ள சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் லைவாக. தென் வி வில் மூவ் ஃபார்வர்ட். சானாட்டோரியம், ஜிஆர்டி, மெப்ஸு. ஸோ நம்ம தாம்பரத்தை தாண்டியாச்சு. சானாட்டோரியம் இந்த செக்மெண்ட்டை நம்ம தாண்டி பல்லாவரம் வரைக்கும் நம்ம ரீச் ஆகணும்.
பல்லாவரத்தில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ளைஓவர் வரும், அதில் ரைட் எடுக்கும் பொழுது நம்ம வந்து இந்த சர்வீஸ் சென்டருக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே லைவாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரும். அந்த ஃப்ளைஓவர் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வர்ற சரவணா ஸ்டோர் அதை தாண்டி வர்ற ஃப்ளைஓவர் எடுத்து நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா, பல்லாவரத்தில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் சென்டர் வந்துடும். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் போயிட்டு வண்டியை ப்ராப்பராக பார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்ச விஷயங்களை இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்லோவாக காமிப்பேன். ஸோ நீங்களும் கேதர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். கேட்கும் பொழுது இந்த இடத்துல பார்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பார்க் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஃபார் தி ரெப்ரசன்டேட்டிவ் சிஆர்எம் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரியலான அந்த சர்வீஸ் சென்டருடைய கரண்ட் ஸ்டேட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது கோகுலம் மோட்டார்ஸோடைய ரெக்கமெண்டட் சர்வீஸ் சென்டர். நம்ம அங்கே வாங்கினதுனால அவங்க பக்கத்தில் எங்கே போங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்தோம். செகண்ட் சர்வீஸ்க்கும் அங்கே தான் வந்திருக்கோம். நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸில் டாப் அப் பண்ணுவாங்க, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம க்ளீனிங் கூட பண்ணலை. இதில் எப்படி அவங்க பண்ணி தராங்கன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த சர்வீஸ் சென்டருடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ். நிறையா சிஆர்எம்ஸ் இருக்காங்க, ஒரு லான்ச் இருக்குது, ஒரு கஸ்டமர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இது ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது, நிறையா ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல இருக்குது. இதோடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ணுற இடங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது உள்ள தான் இருக்குது. வண்டியில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு லைட் இருக்கும் இல்லையா, இந்த லைட் வந்து எல்லா டோரும் மூடினாலும் அது ஆஃப் ஆகலை. அதில் ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்குற ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள விஷயங்கள்லாம் ஓப்பன் பண்ணி ஃபியூஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரதர் நல்லா ஒர்க் பண்ணார். நிறைய டவுட்லாம் கேட்டு அதெல்லாம் சொன்னார். தேங்க்யூ பிரதர். இது இவங்களுடைய அந்த காரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற இடம். அந்த இடத்துல வாஷ் பண்ணுற இடம்ன்ற மாதிரி எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. வந்து ரிசப்ஷன்ல வந்து நம்ம உள்ள பார்க்கும் பொழுது வெளியில வந்து நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும். இது வந்து எல்லா கார்ஸையும் கலட்டி அதுக்கப்புறம் அண்டர் பாடி கோட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலலாம் வச்சு பண்ணுறாங்க. ஸோ காரை தூக்கி கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லா ப்ரொவிஷனும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் பெரிய ஒர்க்லாம் இங்கே நடக்குது. இங்கே தான் நம்ம காரையும் இவங்க வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இப்பவுமே ஒரு வியூ பார்க்குறோம், எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம வண்டியுடைய அந்த கம்ப்ளீட் வாஷ் நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அவங்க அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த ப்ளோயர் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு போகும்போது வண்டியும் க்ளீன் பண்ணி தரல இல்லையா, ஸோ வெளியில் க்ளீன் பண்ண விட்டுருந்தேன். ஸோ அங்கேயும் இதே மாதிரி க்ளீனிங் தான் நடந்துச்சு. இங்கேயும் அந்த ஒர்க் நடக்குது. வண்டியை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த ப்ளோயர் போடுறது, அப்புறம் ஒரு சில இடத்துல உள்ள தண்ணிகளை வந்து மேனுவலாக க்ளீன் பண்ணுற ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வண்டியை காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடியே நான் வர்ற பிளான் பண்ணி 9 வரைக்கும் வந்தேன். அதனால இந்த மாதிரி குயிக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை லேட்டாக வந்துருந்தேன் அப்படின்னா நிறைய வண்டி புக் ஆகிருக்கும், நம்ம ஒர்க்கு ரொம்ப டிலே ஆகிருக்கும். ஒரு வழியாக வண்டியில் உள்ள பேசிக் கம்ப்ளைண்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வேக்கம் எல்லாம் போட்டு தென் ப்ளோயர் போட்டு எல்லாம் க்ளீன் முடிஞ்சு இப்போ இந்த அண்டர் பாடி கோட்டிங் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஒர்க்லாம் போகுது. எங்கெல்லாம் கீழே மெட்டல் பார்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அண்டர் பாடி கோட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பண்ணுறதுனால வந்து அண்டர் பாடியில் உள்ள மெட்டல் செக்மெண்ட் எல்லாமே துருப்பிடிக்காமல் ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியை தண்ணியில் ஓட்டுவோம், தண்ணி இருக்கிற இடத்துல வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கோம். அந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்கிறவங்க, கோஸ்டல் ஏரியாவில் வண்டி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்றவங்க எல்லாமே இது பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன் அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் வேண்டான்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்து ஃபைனலாக பண்ணி விட்ருவோம் அப்படின்னு அண்டர் பாடி கோட்டிங் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 வீலுக்கும் இன்டர்னலாக நிறைய மெட்டல் செக்மெண்ட் இருக்கும். அதுலலாம் அந்த அண்டர் பாடி கோட்டிங் பண்ணுற மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பாட்டமில் எப்படி இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடின்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய வண்டியுடைய செக்மெண்ட் அண்டர் செக்மெண்ட் இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம்.
கார்ல அண்டர் பாடி கோட்டிங் ஒருவேளை ஹை எண்ட் வெஹிக்கிளா இருந்தா அதுலயே வந்துடுது. பட் நம்ம வண்டியில அந்த மாதிரி வரல. ஸோ நம்ம அதை பண்றதை பத்தி பண்ணணுமா வேண்டாமா, முக்கியமா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணி ரிவ்யூஸ் பார்க்குறோம், யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம். கன்ஃபியூஷன் நல்லா கன்ஃபியூஸ் ஆகி ஃபைனலா சரி பண்ணி விட்டுரும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறோம். இப்போ அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் மெட்டல் பார்ட் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அண்டர்பாடி அந்த மெட்டீரியல் மூலமா ஒரு பெயிண்ட் பண்ற மாதிரி இந்த கோட் பண்றாங்க. அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோமோ எல்லா இடத்துலயுமே கிளியரா இந்த ஒர்க்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா நடக்குது. நான் நினைச்சேன் நம்மளை பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. பட் டெஃபினெட்லி ரொம்ப நல்ல அனுபவம் தான் இது. என்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்த கோட்டிங் எல்லாம் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. என்னதான் தெரியாதுனாலும் நம்ம பார்க்கும் பொழுது இங்கெல்லாம் நீங்க அடிக்கலன்னு சொல்லி அவங்க அதை திருப்பி பண்ணும் பொழுது ஓகே தே ஆர் ஆக்சுவலி டூயிங் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு இந்த செகண்ட் சர்வீஸ் ரொம்பவே ஒரு 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 திருப்தியான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு விட்டு இருக்குதோ, ஒருவேளை சரியா பண்ணலையோ, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்க கிளியரா பண்றதுக்கு நானும் கைட் பண்ணேன். அவங்களும் அந்த இடத்துல நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ஃபைனலாக இது வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு மாறும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டாப்பில் பார்க்குறீங்கல்ல, அவுட்புட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறீங்க. ஃபைனல் அண்டர்பாடி கோட்டிங் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துல உள்ள நார்மல் மெட்டல் எல்லாமே இந்த மாதிரி கலராக மாறிடுது. ஒரு கோட் மாதிரி அந்த மெட்டலுக்கு மேலே இது இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் துருப்பிடிக்காம லைஃப் வரும் அப்படின்றதான் கிளைம் பண்ணப்படுது. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் பில்லு வந்துச்சு இந்த அண்டர்பாடி கோட்டிங்க்கு. அப்புறம் சைலன்சர் ஒரு கோட்டிங் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ நீங்களும் கூடவே வந்ததுக்கு, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய பர்சனல் அனுபவங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றதையும் முடிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய அனுபவம் நல்லா இருக்கணும்னு என்னுடைய விருப்பம் கட்டாயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய தகவல்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வர்ற வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். கட்டாயமாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.